பிள்ளையே, இன்று இந்த அப்பன் வாக்கு நிச்சயமாக உன் கண்ணில் படும். என் பிள்ளையே, உனக்கு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னோடு நீண்ட நேரமாக பேச இப்பொழுது காத்து நின்று கொண்டிருக்கின்றேன். நான் உன் எல்லையில் நின்று உனக்கு என்றும் உனக்கு சக்தி வாக்கை இப்பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவையெல்லாம் இன்னும் உனக்கு அதிகமாக உச்சத்தை தொட காத்து கொண்டிருக்கிறது. என் கனவை பிரச்சனையில் இருக்கின்ற உன்னை பயமுறுத்துவதல்ல இந்த அப்பனுடைய நோக்கம். இந்த அப்பன் நோக்கம் உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து வெளி கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையே, சோதனைகள் அதிகமாக வந்து விட்டது. இந்த காலத்தில் இருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் அந்த சோதனையின் உச்சத்தை தொடுகின்ற கட்டத்தில் இந்த அப்பன் உன் வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான விடிவு காலத்தில் உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன் என்று அர்த்தம் அல்லவா என் பிள்ளையே? அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். இத்தனை காலமும் இந்த சோதனைகளை கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது உச்ச நிலையை அடைகிறது என்றால் இந்த பிரச்சனையில் இருந்து உனக்கான விடுவு காலம் பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே கிடப்பில் போட்டு விட்டால் உனக்கு அதிலிருந்து தீர்வு கிடைக்காது. அந்த பிரச்சனையின் உச்சத்தை தொட்டால் மட்டும்தான் அதிலிருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்கும். அப்பன் என்றென்றும் அழைக்கின்ற பிள்ளை உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கு காவலாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, உனக்கு வருகின்ற எத்தனை கெட்ட விஷயத்துக்கும் எத்தனை தீய சக்திகளுக்கும் அதை தடுத்து நிறுத்தி விரட்டி விடுவேன். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில துன்பங்கள் என்னவென்பதை எல்லாம் என் பிள்ளை எல்லோருக்கும் உள்ள கதைதான். அதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் மீட்டு வர வேண்டும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ சமாளிக்கத்தான் வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பாடம் என்பதனை ஒரு முறை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த உலகத்தில் நீ கோடான கோடி நன்மையை செய்தாலும் அது எண்ணிக்கூட உன்னை பார்க்காது. அதே நேரத்தில் என் பிள்ளை, தற்செயலாக ஒரு தவறை நீ செய்து விட்டாய் என்றால் அதை சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கும் என் பிள்ளையே. மனம் இப்பொழுது இந்த உலகத்தில் மானங்கெட்ட உலகம், மதிகெட்ட பிறவிகள் என்றுதான் இந்த மனிதர்களை சொல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த காலத்தில் என் பிள்ளை எதற்காக வாழ வேண்டும்? ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய்? இந்த அளவிற்கு உன்னை தள்ளிவிட்டு இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரம் எல்லாம் உனக்கு ஏற்படுகின்ற ஒரு புது உத்வேகமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏதோ அப்பன் கண்டு விட்டேன், வாக்கை கேட்டு விட்டேன் என்றெல்லாம் நீ இருக்கக்கூடாது. என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அடைவதற்கான முயற்சியில் முழுமையாக இறங்கிவிட வேண்டும். உன் அப்பன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று தேங்கி இருக்க வேண்டிய இடத்தில் உன்னை வைக்கத்தான் முயற்சி நடக்கின்றது. ஆனால் நான் ஒருபோதும் தேக்கிவிட மாட்டேன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டுதான் என்னை பின்னோக்கி வருவது யார் என்று திரும்பி பார்ப்பேன் என்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். என் தங்கமே, நீ மற்ற விஷயத்தை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும்
அதை அடைவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எதற்காக உன்னுடைய முழு நேர சிந்தனையாக இருக்க வேண்டும்? கவலையை நீ விட்டுவிடு. கவனத்தை மற்ற பக்கத்தில் எல்லாம் சிதறவிட்டால் வாழ்க்கையில் உன்னை சிதறியடித்து விடும் என்பதை மறந்துவிடாதே. எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காமல், எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உனக்கு அதிகப்படியான சோதனைகளை ஏற்படுத்தி விடாமல் உன் அப்பன் தடுத்து நிறுத்தி விடுவேன். நான் இருக்கும் வரை அதை பற்றிய கவலை உனக்கு தேவை கிடையாது. உனக்கு காவலாக, உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக என்றும் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு அங்குன்னுடைய செயல்களில் எல்லாம் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியாமல் தயங்கி நிற்கின்றாய். கடைசியில் என்ன சொல்லி விடுகின்றாய்? எனக்கு இந்த வாழ்க்கையின் போது என்னை கூட்டிக் கொண்டு சென்று விடு என்று என்னிடத்தில் என் குழந்தை சொல்கின்றாய் அல்லவா? இந்த அப்பன் காவல் தெய்வமாக இப்பொழுது நிற்கின்றேன். இந்த வகையில் என் பிள்ளை, நீ வாழ்க்கை முடிந்து கொண்டால் அதில் இந்த அப்பன் சந்தோஷம் ஏற்படும் என்று நினைக்கின்றாயா? உன் அப்பன் ஒரு நாளும் மன வருத்தத்தை கொடுக்க நீ முயற்சி செய்யாதே என்று என் குழந்தை நல்லபடியாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். யார் உன்னை வீழ்த்திவிட நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நின்று காட்ட வேண்டும். என்னால் வாழ முடியும், என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற தைரியத்தை மட்டும் நீ கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையே, நீ அப்பனுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அப்பன் சொல்கின்ற வாக்கினை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஆனந்தத்தை பெற்று கொள்ளத்தான் நீ ஓடிச் செல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் ஒரு அடியும் பின் தோல்வியை அடைந்துவிடக்கூடாது. எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் வருகின்றது. அதற்காக வழியை அதன் காண்பித்து கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாலே போதும். எல்லா நேரமும் வாழ்க்கையில் வருவது பிரச்சனைகள் என்று சொல்லாமல் எனக்கு ஒரு சவால் இருக்கிறது, இந்த சவாலை நான் வென்று காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்து விட்டாலே போதும். அப்பன் உன்னோடு துணையாக நின்று உனக்கு அதனை பெற்று கொடுப்பேன். உன்னுடைய நேர்மையான சிந்தனையனை நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னை உன் அருகில் அழைத்து கொண்டு வரும் என்பதை மறந்துவிடாதே. எதிர்மறை சிந்தனைகள் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்து விடாது என்பதை புரிந்துகொள். தெய்வத்தை உன் அருகில் இருட்டுவிடக்கூடாது. எல்லாவற்றையும் உன் அருகில் இருந்து விரட்டிவிடு. தீய சக்தியை நீ உன் அருகில் அழைத்து கொண்டு வந்து விடுவாய். முடியாது, நடக்காது என்ற வார்த்தை என்றும் என் பிள்ளை வாயில் வந்துவிடக்கூடாது. எந்த நேரத்தில் உனக்காக எல்லாவற்றையும் பெற்று கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீய வார்த்தைகளை, தீய செயல்களை எல்லாம் நீ நினைக்கும் பொழுது, நீ செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன் அருகில் வந்து உன்னோடு தங்கிவிடும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு கெடுதலை செய்கின்றாய் என்றால், நீ ஒரு கெட்ட வார்த்தையை பேசுகிறாய் என்றால் அந்த தீய சக்திகள் எல்லாம் அதற்கு பிடித்தது போல் நடந்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து அது உன்னோடு வந்து சேர்ந்து விடும் அல்லவா? அது உன்னை விட்டு விலகுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவா? அதனால் என் குழந்தையை, எப்பொழுதும் நீ நம்பிக்கையாக நல்ல விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு இரு. எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று இந்த அப்பனிடத்தில் நீ உறுதியாக நம்பிக்கையான வார்த்தைகளை பெற்றுக்கொள். எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கான நன்மையை உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். அப்பன் என்றும் உனக்கான உண்மையான
வார்த்தைகளை மட்டும் கொண்டு வந்து சேர்ப்பார். எந்த ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டும் எந்த ஒரு தீய எண்ணத்தோடும் எதையும் செய்து விட மாட்டார் அல்லவா? அதனால் என் குழந்தையே, எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு சிக்கல்களிலும் நீ இதனால் சிக்கிவிடக்கூடாது. தீய சக்திகளிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது இத்தனையும் முன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இதை எல்லாவற்றையும் அப்பன் உனக்காக கூறுகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ அறிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையினை நீ சிறப்பாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த அப்பன் எப்பொழுதும் தன் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் என் குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.